அழுது அழுது உப்பிய முகங்களோடு அந்த தாயும் மகனும் என்னை பார்த்தபோது நான் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டேன். ஒரு வேளை இவர்களோட வீட்டில் ஏதாவது துக்க நிகழ்ச்சி நடந்துக்குமோ பாவம்னு எண்ணிண்டேன். அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். வேண்டாம் மம்மி அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் சூடாக ஒரு கப் காஃபி கொண்டு வந்து அவள் 2 பேருக்கு கொடுத்தேன். எனக்கு அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு. நான் காஃபி குடிக்க மாட்டேன், எனக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு வழக்கு. அவள் அதை குடிச்சிட்டு ஜாதகத்தை கொடுத்த உடனே நான் அந்த பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டு சோ அப்படின்னு, என்ன மாமி, இந்த பையனுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு உயிர்கண்டம் ஏற்பட்டு விலகிருக்கு. இங்கேனா அடிபட்டுட்டானா, எங்கேனா விழுந்தானா, ஏதான பிரச்சனை வந்ததா கேட்டதான் தாமதம். மாமி உயிர்கண்டம் வந்திருக்கணும், ஆனால் படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னேன். நான் மறுபடியும் அந்த ஜாதகத்தை பார்த்தேன். அது போயிடுது, இனிமேல் பயம் இல்லை, தீர்காயுள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவள் சொன்னேன், இவனுக்கு 29 வயசு ஆகிறது, திருமணம் ஆகலை. இவன் மற்ற பிள்ளைகளை போல் நிறைய பெரிய வேலையில் உத்தியோகத்தில் இல்லை, குடும்பத்துக்கு ஒரே பிள்ளை. இவன் சின்ன குழந்தையாச்சும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கிறதுனால நாங்கள் அவன் படிப்பு விஷயத்தில் ரொம்ப அவனை இது பண்ணலை. ஆனாலும் அவன் ஒரு நல்ல கம்பெனியில் ஏதோ ஒரு நல்ல சம்பளத்தில் தான் இருக்கான். ஆனால் இந்த காலத்து பொண்கள்லாம் நிறைய படிச்சுக்கணும், நிறைய பெரிய உத்தியோகத்தில் கூட நினைக்கிறேன். அதனால் இப்போ 2-3 வருஷமாக வரங்கள் பார்த்துட்டுருக்கேன், ஒன்றும் படியலை. ஜாதகம் பொருந்துக்கு அப்படின்னு அனுப்புகிறா. அப்புறம் என்ன கேள்விப்படுறாளோ தெரியல, வேதோ சாக் புக் சொல்லி நிறுத்திடுறா. நாங்கள் இருக்கிற இடத்துல நிறைய ஃப்ளாஷ்ஸுகள் இருக்குதுங்க. அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாண காட்சியெல்லாம் ஆயிடுது, பிள்ளை பொண்ணுக்கெல்லாம். இவனுக்காகலே இவன் மாதிரி 1-2 இருக்குது, அவ்வளோதான். அங்கே இருக்கிறவெல்லாம் என் பேரை சொல்லி, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா பேர் சொன்னால் சம்மந்தப்பட்டவாள் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, சொல்லி பிள்ளைக்கு ஒழுங்காக படிப்பு சொல்லித்தரல, படிக்கிற வயசில் செல்லம் கொடுத்துட்டா, எப்படி இதெல்லாம் கல்யாணம் அப்படின்னு பேசுகிறா. என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப சாதுவானவர். அதாவது நான் புலம்பிட்டு இருந்தான்னு அவர் கேட்க மாட்டேன், நான் எழுந்து போயிடுவேன், இல்லைன்னா பகவான் பார்த்துப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டு போயிடுவேன், என்னை சமாதானப்படுத்த மாட்டேன். ஆனால் அவளாம் அப்படி சொன்னதை கேட்டு நிறைய பேர் இந்த மாதிரி காதுபடவே சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப அவமானமாயிடுது. நான் வேறு வழி இல்லாத என் பிள்ளை கம்பெனிலேருந்து ராத்திரி 10-11 மணிக்கு வேலையை முடிச்சுன்னு வரேன் பாவம், அவங்ககிட்டே எல்லாத்தையும் நான் வளரி கொட்டிட்டேன். பாடுறா, உன்னை பற்றி இப்படி சொல்கிறாடா, என்னை பற்றி இப்படி சொல்கிறாடா அப்படின்னு. அதை கேட்டோடனே அவனுக்கும் மூஞ்சியில் ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. ஐயோ, வந்த குழந்தைய சாப்பிட சொல்லாமல் நம்ம புலம்பிட்டுமே நினச்சின்னா அப்புறம் சாதம் போட்டுறேன். ஆனால் அவன் ஒழுங்காக சாப்பிட தட்டை நகர்த்திட்டு அவன் படுக்க மட்டும் மழையில் போய் படுத்துட்டான், ஆகாசத்தை பார்த்துட்டு. நானும் பின்னாடியே போய் குழந்தை மனசு கஷ்டப்பட்டுட்டானேன்னு பின்னாடி போனேன். ஆனால் அவன் ஏதோ ஒரு விபரீதமான முடிவு எடுப்பான்னு நான் நினைக்கல. அவன் ஏதோ மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பாலாக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பால் எடுத்து மட்டும் மாட்டிக்கு போகிற சமயத்தில் அவன் பக்கத்தில் அந்த தூக்க மாத்திரை பாட்டில் இருந்ததை பார்த்துட்டு பிடிங்க மாடையின்னு விட்டு கடாச்சிட்டு, என்னடா அது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு நான் கோச்சிட்டேன். உடனே அவன் சொன்னான்,
என்னத்துக்கு மானம் கெட்ட வாழ்க்கை? நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறத பற்றி நான் வேதனைப்படலை. ஆனால் நீ இவ்வளோ வேதனைப்படுறியே, உன்னை இவ்வளோ வேதனையில் பார்க்க என்னால் முடியலன்னு சொல்லி அழறேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், அந்த மாதிரி கல்யாணி மாமிக்கிட்ட போய் நீங்கள் ஜாதகத்தை காமிச்சு எப்போ கல்யாணம் ஆகுன்னு கேளுங்க அப்படின்னு. ஆனால் அது கூட இவன் ஒத்துக்கல. மாமி, அந்த மாமி மட்டும் என்ன சொல்ல போகிற, ஏதோ ஆறுதல் 2 வார்த்தை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அம்மா சொல்லியிருக்கா, அப்படி இல்லை, ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்து சொல்கிறா, பரிகாரம்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்லி குழந்தைய அழைச்சிட்டு வந்திருக்கா என்கிட்டக்க அப்படிங்கிற சமாச்சாரத்தை சொன்னேன். நான் சொன்னேன், நீங்கள் இனிமேல் யாருக்குமே ஜாதகமெல்லாம் அனுப்ப வேண்டாம், எந்த பொண்ணையுமே நீங்கள் போய் பார்க்க வேண்டாம், இந்த பையனுக்கோசரம் கல்யாணத்துக்கு நீங்கள் பிரயத்னமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ கல்யாணம் ஆகாது அவனுக்கு? தானே ஒரு பொண்ணுடைய அப்பா பொண்ணையும் கொடுத்து இவனுக்கு இன்னும் வசதியான வேலையை வாங்கி கொடுப்பார். இது நடக்கத்தான் போகுது. அடுத்த வருஷம் இந்த நாளில் கையில் குழந்தையோடு இருக்க போகிறாங்க. பிள்ளை குழந்தை பிறக்கிற டைமே அவனுக்கு நல்ல உத்தியோகம் வரக்கூடிய டைம், கல்யாணம் ஆகக்கூடிய டைமும் வந்துடுது. நான் அதை உங்களுக்கு ஆறுதலுக்கோசரம் சொல்லலை அப்படின்னு சொன்னேன். சின்ன போன வருஷம் இந்த நாளில் கேட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறமா ஒரு 2 மாதத்துக்கெலாம் கல்யாணம் ஆகிடுது. இந்த போன மாதம் அந்த பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த அம்மாவும் அந்த பையனை அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறா மகிழ்ச்சியாக. இது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, எப்படி நடந்தது அப்படின்னாக்க, இந்த பையன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கான் இல்லையா, அதுபோல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கான். அந்த கம்பெனி யார் வச்சுருக்காரோ அந்த மேனேஜர், அவர் வரும்பொழுது அவரோட பொண்ணு கூட வந்திருக்கார். எல்லாம் பெரிய கம்பெனி ஓனர் அவர். அதை பார்க்கும் பொழுது இவனிடத்தில் வச்சு ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவருக்கு டவக்குன்னு பிடிச்சி போயிருக்கு. என்ன காரணம்னு தெரியாமல். அதே நேரத்தில் பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, அப்பா நான் அவரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது வரைக்கும் 27 வயசு வரைக்கும் கல்யாணம்னாலே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த பொண்ணு. இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, இவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளவு கூட ஒரு நல்ல நேச்சராக ஒரு மனுஷா பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு அந்த பொண்ணு, அம்மா கிடையாது அந்த குழந்தைக்கு, சொல்லியிருக்கா. நிறைய படிச்சிருக்கா, பெரிய உத்தியோகம், பெரிய கம்பெனி மேனேஜருடைய பொண்ணு. அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயந்தான். அதாவது ஏதோ சொல்லியிருக்கா, கேட்டிருக்கா, அது ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிச்சி போயிருக்குது. அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த கம்பெனிலேயே அவனுக்கு ஏதோ பரீட்சை வச்சு ஏதோ பரீட்சை எழுதுவாளியா கொஞ்சம் பெரிய உத்தியோகமாக போட்டு கொடுத்துருக்கு. தன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அழகான ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 1.5 மாதம் ஆகுது குழந்தைக்கு. அதுக்கு வாசுன்னு பேர் வச்சுருக்காங்க அந்த குழந்தை. இந்த எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஜாதகம் ஜோதிடம் அப்படின்றது தெய்வக்கலை. அது சொல்கிறது நிஜமாக உண்மைதான். அதனால் யாருமே கஷ்டம் வர சரி நம்ம மனசை ஒடிஞ்சு போக்கவே வேண்டியதில்லை. தகுந்த ஜோதிடத்தை காமிச்சோம்னா நமக்கு அதுக்கு உண்டான வேலை வந்துடுத்தா வரலையா, இப்போ கஷ்டம் வந்திருக்கா, சந்தோஷப்படுமாங்கிறத அவள் தெளிவாக எடுத்து சொல்லுவாள், பரிகாரங்களும் சொல்லுவாள். செய்யலாம், பகவானை வேண்டிண்டா எந்த கஷ்டமானாலும் முடியும் அப்படிங்கிறது இந்த ஜோதிட எனக்கு உணர்த்தித்து. அந்த அம்மா சொன்னேன், நீங்கள் ஒரு உசுரை காப்பாற்றல மாமி, 2 உசுரை காப்பாற்றிட்டு சொன்னேன். ஏன் என்னாச்சு அப்படின்னு. அவன் கண்டே அப்படி போயிருந்தானா அன்றைக்கி ராத்திரி நானும் அந்த மாதிரி சாப்பிட்டு போயிருப்பேன். என் குழந்தையிலேருந்து என்னால் இருக்க முடியுமா மாமி அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் போன விஷயம், அது எதுக்கு இப்போலாம் கொண்டு வரேங்கோ, போய் பேரனை போய் பாருங்க போங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு என் ஜோதிட பயணத்தில் ஒரு உசுரில் மாமி 2 உசுறு நீங்கள் காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிச்ச
அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு இது. நான் காப்பாற்றினேன்னா இல்லை, எல்லாமே பகவான் செயல் தான். இந்த தெய்வ கலையான ஜோதிடம் அந்த மாதிரியான ஒரு துர்பாக்கியமான நிகழ்ச்சி நடக்காமல் காப்பாற்றி, அதே சமயத்தில் பாக்கியங்களை கொண்டு சேர்த்து எனக்கு ஒரு நல்ல பெரிய வாங்கி கொடுத்துருக்குது. அதனால் இந்த ஜோதிட பயணத்தில் நடந்த இந்த பதிவை அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.